ஹலோ, வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான குயிக்கான ஒரு அமேசான் மேக்கப் ஹால் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் அண்ட் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணது. ஸோ பேசிக்கலி ஒரு ரீபர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம வந்து பேக்கப் ஸ்டாக் அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலில் இருந்து பேசிக்கலி ஒரு ஃபர்மிங் ஐ ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் டர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட்ரை க்ரீம் இல்லாட்டி அண்ட்ரை ஜெல். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நானும் உங்களை மாதிரி தான் அந்த ஓவராக ஃபோன் பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை பண்ணி நல்லா கருவலியை வந்து வளர்த்துக்கிட்டேன். லிட்டரலாக ஒரு பாண்டா மாதிரி ஆகிட்டேன். ஸோ அதனால அதை கொஞ்சம் வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்ட்ரை ஜெல்லில் கை வச்சிருக்கோம். அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டைல் பற்றி நிறைய நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இருக்கிறது. பட் நம்ம வந்து இது வரைக்கும் ஃபாக்ஸ் ஸ்டைல் பெருசாக ட்ரை பண்ணது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஹை ஹோப்ஸோட தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் இது பாருங்களேன், சரி க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பேக்கேஜிங் சூப்பர் க்யூட்டாக இருக்குது. இந்த கலரு, அதுக்கப்புறம் அது ஸ்லீக்காக இருக்கிற விதம், இது எல்லாமே செமையாக இருக்குது. ஐ கேண்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனாலேயே வந்து இந்த கேண்டி கலரில் தந்துருக்காங்க போல். அண்ட் இதில் என்ன தெரியுமா, சி திஸ் ஒன், தி டிப்பு. இது வந்து ஒரு மாதிரி மெட்டல் மாதிரி இருக்குதா. ஸோ தண்ணிக்கீழே வைக்கும்போது அப்படியே ஜில்லுன்னு அப்படியே கூலிங்காக சூதிங்காக நல்லா இருக்குது பேசிக்கலி. அது ஃபர்ஸ்ட் ஃபியூ யூசர்ஸ்க்கு வந்து நல்லா தான் இருக்குது. பட் டார்க் சர்க்கிள்லாம் குறைக்குதா, ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்லாம் குறைக்குதாங்கிறத காத்து இருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும். அண்ட் அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைலில் இருந்து தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த பொண்ணே க்யூட்டாக இருக்குது இல்லை. இதுதான் நான் சொன்னேன் ஃபாக்ஸ் ஸ்டைல் பேக்கேஜிங் எல்லாம் க்யூட்டாக இருக்குதுன்னு. இதில் கூட ஒரு பொண்ணு இருக்குது. எல்லா கேர்ள்ஸும் இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கிறாங்கடா. மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. எல்லா கேர்ள்ஸும் இந்த மாதிரி க்யூட்டா இருக்கிறாங்கடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. நவம்பர் மாசம் அக்காவுக்கு சளி பிடிச்சி தொண்டை கட்டி என்னெல்லாமோ நடக்குது. அதனால இந்த காந்த குரலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல்ல இருந்து ஒரு வைட்டமின் சி பிரைட்னிங் சீரம். இது வந்து பேக்கேஜிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலான பேக்கேஜிங்காகவே இல்லை. இது வந்து ஓகே, திஸ் நாபில் இதை இப்படி எடுத்துட்டு இப்படி நம்ம பம்ப் பண்ணுற மாதிரி திஸ். ஐயோ, மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர்ல இருக்குதுடா. கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேக்கேஜிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஹவு டு ஐ மூடிஃபை திஸ்? திரும்ப அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிடுது. இதுவுமே வந்து நான் இன்னும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்து பார்க்கலை. எல்லாமே புதுசாக வாங்கின பொருட்கள் அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு இதுவுமே வந்து ப்ராமிசிங்காக தான் இருக்குது. அண்ட் ஆன்லைனில் உள்ள ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸுமே நல்லா இருந்தது. இதில் சீரம்னு போட்டிருக்காங்க, பட் வரது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டட் க்ரீம் மாதிரி வருது. மேபி நம்ம ஸ்கின்ல வந்து ரப் பண்ணும்போது அப்படி மெல்ட் ஆகி சீரமாக மாறி ஸ்கின்னுக்குள்ளே போகும் போல். கம்பி கட்டுற கதெல்லாம் நான் சொல்லலை, நிஜமாலே அதான் நடக்குது, தெரியுதா? ஸோ என்னன்னா, நான் வைட்டமின் சி சீரம் வந்து இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது வந்து பில்கிரிம்ல இருந்து. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து என்னோட 2வது பாட்டில். இதையுமே நான் காலி பண்ணிட்டேன் லிட்ரலாக. ஸோ எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து ஒரே விஷயத்த கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது போர் அடிச்சிடும். ஸோ 3வது பாட்டிலும் வந்து நம்ம பில்கிரிம்ல வாங்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபாக்ஸ் ஸ்டைலுக்கு மாறிட்டோம். அண்ட் பில்கிரிம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எஃபெக்டிவாக இருந்தது. என்னோட பிக்மெண்டட் ஸ்கின்ல அந்த பிக்மெண்டேஷன்லாம் அழகாக குறைச்சி என்னோட ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டுச்சு. ஸோ என்னை நேரில் பார்த்த 2-3 பேரே வந்து கேட்டாங்க, நல்ல ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆயிருக்கே எப்படி அப்படின்னு. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பிக்மெண்டேஷன் இஷ்யூ, டார்க்னஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கூட டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஒரு ஸ்டாக் அப் லாக்டோகெலமைனோட வெட் வைப்ஸ். அஃபோர்டபுள், யூஸ்ஃபுல், அட் தி சேம் டைம் உங்களுக்கு பெருசாக ரியாக்ட் ஆகுது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சென்சிட்டிவ் ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுனாலும் நல்லாயிருக்கும். பேசிக்கலி என்னோட பிரைடல் யூஸ்க்காக, அதாவது நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஸோ நம்மளோட பிரைட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ ஏன் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே மிகவும் தேவை. இதெல்லாம் பண்டிலாக தான் நான் வாங்குறது. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வெட் வைப் தேவைன்னு நினச்சிங்கன்னா கோ கெட் திஸ். அடுத்ததும் வந்து ஒரு பேக்கப் ஸ்டாக் அப்னு சொல்ல மாட்டேன், ரீபர்ச்சேஸ். ஸோ நம்மளோட கெரியர் ஸ்டார்டிங்லேயே இதை வாங்கி ட்ரை பண்ணுது, இப்போ திரும்பவும் வாங்கி உள்ளோம். பிஎஸ்சியோட அக்வா பிளாஸ்ட் வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். இது வந்து நல்ல மாய்ஸ்சரைசர். பட் யாருக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் போடுறதுங்கிறதே பிடிக்காது. வளவலா கொலக்கொலான்னு ஆயிரும், இன்னும் ஃபேஸ் டல்லாக தெரியிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அந்த வளவலா கொலக்கொலா ஃபீல் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டடாக, லிட்டராக மூஞ்சியில் தண்ணி போட்டால் எப்படி இருக்கும், தண்ணி போட்டானோன்னு உங்கள் மைண்ட் அங்கே போட்டு பார்த்தீங்கன்னா தப்பு தவறான செயல். ஓகேங்களா? ஸோ வாட்டர் H2O அதை வந்து போட்டால் நமக்கு ஃபேஸில் எவ்வளோ லைட் வெயிட்டடாக ஒன்றுமே இருக்கிற ஃபீலே இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஆயிலி ஸ்கின் பர்சன் யூ வில் லவ் திஸ். அண்ட் இதை தான் நான் இன்றைக்கும் யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து தராதுங்கிறதோட உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் பத்தாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா we have this minimalist tranexamic acid. எனக்கு இது ஆல்ரெடி முன்னாடி ஒரு வாட்டி வாங்கின மாதிரி ஞாபகம். பட்
அந்த பாட்டில் எங்கே ஏது அப்படிங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. ஸோ எனக்கே தெரில வாங்கினேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குறேன். அதுலேயும் எதுலேயும் கிடைக்க மாட்டேங்குது, நைக்கா ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலேயும். பட் எனக்கு இது வாங்கின ஞாபகம் இருக்குது. ஸோ என்னன்னு தெரியலை. ஸோ பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து இன்டென்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பேசிக்கலி ஒரு ஃபேஸ் சீரம், ஓகேங்களா. இதை வந்து நான் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். பெருசாக ரியாக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் ஆப்வியஸாக எந்த ஒரு ஸ்கின் கேருமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 மந்த்தாவது யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபியூ யூசர்ஸ்க்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு எந்த ரியாக்ஷனோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா நான் வந்து டிரான்சாமிக் ஆசிட் பற்றி பெருசாக யாரும் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டதில்லை. லைக் வி ஆர் யூஸ் டு திஸ் நியாசினமைடு, வைட்டமின் சி. ஐ எம் யூஸ் டு இட். ஓகே, லைக் எனக்கு வந்து இந்த நியாசினமைடு, வைட்டமின் சி, ஹைலூரானிக் ஆசிட் இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் யூஸ்ட், அதனால வந்து சேஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எனக்கு புதுசாக இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக பீதி இருந்தது. பட் இப்போ வந்து பீதி போய்விட்டது. அண்ட் ஆஃப்டர் ஃபியூ யூசர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஒரு கமெண்ட் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாயில் இருக்கும் லிப்ஷேட் என்ன அப்படின்னு. மீ யூ திங்க் ஐ கேன் ரிமெம்பர்? லைக் எனக்கு அவ்வளோ மெமரி பவர் இருக்குன்னு நம்புறீங்களா? சத்தியமா இல்லை, சீரியஸ்லி சத்தியமா இல்லை. ஸோ இன்னைக்கு வாயில் இருக்கும் ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபிளின்ல இருந்து நியூட் நியூவான்ஸ், ஓகேங்களா. அதனால தான் எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்காக. திஸ் ஒன் புல்லட் லிப்ஸ்டிக் கிரீமி மேட்ல நியூட் நியூவான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து தனியாக போட்டால் என்னோட ஸ்கின் டோனுக்கு வாஷ் அவுட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர், இது வந்து என்னது போல்டு மேட் லிப் லைனர் ஷேட் செரி ப்ரௌன். அதை வந்து நல்லா அவுட்லைன் பண்ணி லைட்டாக ஃபில்லும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மேலே யூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் என் வாயில் உள்ளது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஈஸியாக ஸ்மூத்தாக கிளைட் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைன். அதுவும் வந்து இம்ப்ரெசிவான ஒரு லிப் லைனர்னு சொல்ல மாட்டேன். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. அந்த ப்ரைஸுக்கு ஃபைன், ஓகேங்களா. அதுதான், இது வந்து ரொம்ப சீப் ஆக்சுவலாக 60 to 70 தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஃபைன். பட் ஒரு அழகான லிப் லைனர், சூப்பர் டூப்பரான லிப் லைனர் அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருக்கும், சரி க்ரீமியாக இருக்கும், வாயில் கம்ஃபர்டபுளாக இருக்கும், மேட்டாக செட்டில் ஆகும். பட் லாஸ்டிங் பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லாம் இருக்காது. அரௌண்ட் ஒரு 4 hours அதுதான் மேக்ஸிமம். நீங்கள் திரும்ப ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் ப்ராடக்ட், வி ஹவ் பில்கிரிமோட ரெடென்சில் அண்ட் அனகைன் அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம் வித் க்ரீன் டீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப், ஸ்டாக்அப், ரீபர்ச்சேஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இது என்னோட 3வது பாட்டில். பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஏதோ 4 முடி இருக்குது. கடந்த 1 வருடங்களாக அப்படியே முடி எனக்கு கையோட கலண்டு வருது. அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்காது, ஃபுல்லாக சொட்டையாயிருவேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போவே வந்துருச்சு. ஐ திங்க் ஐ நீட் டு கன்சல்ட் அ டாக்டர். பட் டாக்டர் கிட்ட முடிக்கு அப்படின்னு போனோம்னா கண்டிப்பாக டப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மீன்வைல் வந்து இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். ஸோ இந்த ரெடென்சில் அண்ட் அனகைன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அனகைன் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ரெடென்சில்ங்கிறது மைனாக்சிடிலை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நெட்லலாம் போட்டுருந்தது. யூஸ்வலாக இந்த ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா முன்னாடிலாம் மைனாக்சிடில் தான் தருவாங்க. அதை விட பெட்டர் அப்படிங்கும்போது சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணது தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபாலை குறைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்ட் நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இது மேலே ஃபுல்லாக நான் ப்ளேம் போட மாட்டேன். என் மேலேயும் மிஸ்டேக் உள்ளது, ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து ஹேர் க்ரோத் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ற மண்டையை பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டி ஹேர் தான் நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் நிறைய கண்ணில் படுகிறது. அண்ட் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஐப்ரோ கொஞ்சம் டென்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அது மேலே ட்ரை பண்ணி அது வளர்கிறது அப்படின்னாங்க. பேசிக்கலி இதுலேயே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான், உங்களுக்கும் ஹேர் ஃபால் எதுவும் இருக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுலேயே 2 பேக்கேஜிங் வரும் உங்களுக்கு. ஒன்று வந்து இந்த பம்ப் டைப்பில் வரும். இது வந்து ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாட்டில், ஓகேங்களா. கீழே வச்சு தெரியுதுங்களா? தெரியுதா? கீழே இருக்கும். ஆக்சுவலாக அது 2nd பாட்டில். இது வந்து புது பாட்டில், மேலே வரைக்கும் இருக்கும். தெரியுதான்னு எனக்கு தெரியல. இது இங்கே தெரியுது பாருங்க. ஸோ இது மாதிரி, இது பேர் என்னது, ஃபில்லரா? இந்த இங்க் ஃபில்லர் மாதிரி இந்த மாதிரியும் வரும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த முடி கொட்டுறதை நிப்பாட்டுவதற்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் என்னோட 4 முடியை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன். கொட்டும் ரீசன்னாலேயே வந்து நான் என்னோட முடியை ஸ்மூதன் பண்ணாமல் வேற வச்சுட்டு இருக்கேன். தெரியுதுங்களா? இங்கேருந்து என்னோட ஸ்மூத் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கெல்லாம் அப்படியே அழகாக வளைஞ்சு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வேற வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரேடியாக இந்த மாதிரி வேவியாக கேர்லியாக இருந்துட்டா ஃபைன், ஒரேடியாக ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டா ஃபைன். நான் உள்ள லைக் ஒரு காலில் ஒரு செருப்பும் இன்னொன்று காலில் இன்னொன்று செருப்பும் போடுற மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ டூ ஹெல்ப் மீ. அண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு 3 பேய் குட்டி தெரியும். 1 2 3.
ஸோ மூணுத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு பயப்படாமல் வீடியோ பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடியை காப்பாற்றுவதற்கான இன்னொன்று ஒரு பொருள், அதாவது ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. இது வந்து பீப்ளண்ட்ல இருந்து ஹாட் ஷாட் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்ப்ரே, நல்ல வாசனையாகவும் இருக்கும். சூப்பராக இருக்கு. நான் நாய் மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கேங்க. அதுங்க எனக்கு பிரைட் மேலாம் இதை ஸ்ப்ரே பண்ணி ஹேர் ப்ரெப் பண்ணும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்குமா, அதனால லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி ஸ்மெல் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மேஜராக இந்த ஹீட் ஸ்டைலிங் பண்ணுற ஆள், அதாவது ஹேர் ட்ரையரை நல்ல ஹீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவேன், ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுவேன், ஹேர் கர்லர் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். பிரைட்ஸ்க்காக வாங்கியது, அதாவது செகண்ட் பர்ச்சேஸ் இது. இந்த அடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்ளண்ட்ல இருந்து இது வந்து பேசிக்கலி ஹாட் ஷாட் ஹோல்டு ஸ்ப்ரே. இது வந்து உங்களுக்கு ஹோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டாக இருக்காது, மீடியம் ஹோல்டு. அந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதே லைட்டாக கொஞ்சம் முடி அடங்க மாட்டிக்கி கொஞ்சம் பேபி ஹேர்லாம் இருக்குது அப்படின்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அதை அழகாக அடக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹேர் ஸ்டைல் கண்டினியூ பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த ஃபைனலாக ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு அப்படி நிற்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஹோல்டு இருக்காது, மீடியம் ஹோல்டு தான் இருக்கும். அண்ட் நல்லா தான் இருக்கு. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? எனக்கே மறந்துருச்சு, அடிக்கும் போது ஞாபகம் இருக்கும். என்ன ஸ்மெல்லே தெரில, கோல்டு வேற, மூக்கு வேலை செய்யல. எனக்கு சாதா நாள்லேயே மூக்கு வேலை செய்யாது, எனக்கு பெருசாக அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு ஸ்மெல்லாம் தெரியாது. கிட்டத்தட்ட அதே ஸ்மெல் இப்போ அந்த ஸ்மெல் வருது, கிட்டத்தட்ட அந்த ஹிட் ஷாட்டில் உள்ள அதே ஸ்மெல் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அடுத்து வந்து என்னோட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் லவ். ஏன்னா என்னோட மேக்கப் ஆரம்பித்த காலத்துலேருந்து இதுக்கு நான் அவ்வளோ லாயலாக இருந்திருக்கேன். ஜஸ்ட் லவ் திஸ் கன்சீலர். ஃபார்முலா, இதோட கவரேஜ், இது உட்கார்ற விதம், பிளெண்ட் ஆகிற விதம், ஸ்டேயிங் பவர் எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து பேக்கப் ஆர் ரீபர்ச்சேஸ். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் டாஃபி அப்படின்னு சொல்லிட்டு 14. எனக்கு வந்து ஒரு ஸ்கின் டோனோட மர்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஷேட். அண்ட் இது வந்து லிட்டரலாக 3வது டியூப். இது மட்டும் இல்லை, நான் காஃபி பீன்ஸ் என்னோட கன்சீலிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷேட், அதுவுமே வந்து லிட்டரலாக 3வது டியூப் வாங்கிட்டேன். ஸோ டெஃபினட்டாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு கன்சீலர் பார்க்குறீங்கன்னா இதை போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 495 அவ்வளோதான் வரும். அட் டைம்ஸ் உங்களுக்கு 10 to 15% டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த டே, பான்ஸ்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசர். பேசிக்கலி லைட் மாய்ஸ்சரைசர், நான் ஆயிலி, ஃப்ரெஷ் ஃபீல் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து என்ன தெரியுங்களா உங்களுக்கு, இன் பிட்வீன் வாட்டர் பேஸ்ட் ஆர் க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு நடுவில் இருக்கும்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சர் தருது, அழகாக ஸ்கின்ல உட்காருது, மேக்கப்புக்கு நல்ல பேஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டு லைட் ஆயிலி ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. ட்ரை ஸ்கின்னுக்குமே வந்து லைட்டாக, அதாவது மைல்டான ட்ரை ஸ்கின்னா செட் ஆகும், பட் ரொம்ப ட்ரை ஸ்கின்னா செட் ஆகாது. அண்ட் நல்ல ஆயிலி ஸ்கின்னுக்குமே லைட்டாக பலவல ஃபீல் தரலாம். ஸோ நார்மல் டு லைட் ஆயிலி ஸ்கின் அட்வைசபிள் இது. அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இஸ் 425. இது கண்டிப்பாக ஆஃபர் இருக்கும். ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டில் கிடைக்கும். அண்ட் என்னென்னா இந்த ஒரு டப்பாவே உங்களுக்கு லிட்டரலாக 1 year வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி இந்த சைஸ் டப்பா பான்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து இதை விட ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும், அது யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு 1 வருஷம் வந்தது. அண்ட் அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். அதோட இமேஜ் நான் இங்கே எங்கேயாவது போடுறேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வாங்கணும் அப்படின்னு. என்னடா பூச்சி பறக்குது, ஐயோ கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதுமே, ஒரு பூச்சியும் வந்து நம்மளை அட்டாக் பண்றது. ஸோ இன்கேஸ் நீங்க ஏய் நான் வாசனையாக தான் இருக்கேன், அழகாக தான் இருக்கேன், அதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ, இல்லை நானி மாதிரி யாராவது வந்துட்டாங்களா, ஐ டோன்ட் நோ. ஸோ இன்கேஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, யூ கேன் கோ அண்ட் செக் தட் அவுட். ஓகே, இப்படி தான் நான் வீடியோ எடுக்கணும். போய் சொல்லடா, இதோ சுற்றுது தெரிஞ்சுங்களா, விரலுக்கு நல்ல மாட்டேங்குது. That's it for the video. So basically நம்ம வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், வாட் நாட் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அப்படின்னா தான் அடுத்து வந்து ஹால் வீடியோ வருகிறது. ஒரு பிக்கஸ்ட் ஹால் வீடியோன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கொஞ்சம் பெரிய ஹால் வீடியோ வருது. அண்ட் யூ வில் லவ் இட். ஏன்னா நிறைய மேக்கப் வந்து வாங்கியிருக்கேன், அண்ட் லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன், வேற என்ன வாங்கியிருக்கேன், ஸ்கின் கேர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேற என்ன யோசிக்கணும். நான் சொன்னல எனக்கு மெமரி கொஞ்சம் கம்மின்னு முடியல போய் உட்காந்துட்டேன் அப்படி. ஓகே, இந்த என்னை பேச விடாது. இல்லை ஆக்சுவலி அது அந்த பூச்சி என்னை பேச விடாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நீங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.